ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவியா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். சடனாக நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஷாப்பிங்காக வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த கிளிப்பில் நான் என்ன சொன்னாலுமே தன்விக் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவன் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறானால ஃபர்ஸ்ட் அக்கா வந்து கிளம்பிட்டா. இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். ஆக்சுவலாக அந்த ப்ளூ டாப் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி 2 ட்ரெஸ் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து எனக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக அந்த ப்ளூ ஷர்ட்டே நான் வந்து பிக் பண்ணிட்டேன். அது வந்து கொஞ்சம் கசங்கி இருந்தனால அயன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கிளம்ப போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து நியாசினமைட் 10% நியாசினமைட் சீரம். இது வந்து டெர்மாகோலேருந்து நான் வாங்கி ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாகவே வந்து போயிடும். நான் இதை ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக காம்பேக்ட் பவுடர், பிபி க்ரீம், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி எதுவுமே நான் வந்து போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஸ்கின் கேர் இது மட்டும்தான் நான் வந்து போட போகிறேன். ஆக்சுவலாக 1 மணிக்கு கிளம்பணுங்கிற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். பட் ஆக்சுவலாக இப்போ வந்து 3 ஆகிட்டு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பியே வந்து போக போகிறோம். ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் மெயினாக வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு லாக்மேயோட இந்த சன்ஸ்க்ரீன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் டெக்ஸ்சரை பார்க்கும்போது ரொம்ப லிக்யூடாக இருக்கும். பட் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒயிட் காஸ்ட் வந்து இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஸ்கின்னு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு நேச்சுரல் பிரைட்னஸ் நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக க்ளோவாக வந்து இருக்கும். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால வெயில் ரொம்ப அடிக்கும். அதனால் இந்த சன்ஸ்க்ரீன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக் தான் வந்து போட போகிறோம். லிப் லைனருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்து நான் லிப் லைனராக வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மாமா எர்த்தோட ஒரு நியூட் ஷேடு வந்து நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் அமேசான்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கினேன். அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வித் ஷேடோடு நான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்போடையே என்னோடய லுக் வந்து நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ப்ளஷ் போடுவோம்னு சொல்லிட்டு இந்த மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஒரு ப்ளஷ் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். ஆல்ரெடி இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். நல்லா வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இந்த க்ரீமும் அதாவது இந்த ப்ளஷ்ஷுமே வந்து ஒரு நியூட் ஷேடில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். பட் பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. இப்படி பிக்மெண்டடாக இருக்குதுன்னு சொல்லி ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் ப்ளஷ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ப்ளஷ். நீங்கள் வீடியோவில் பார்த்ததை விட ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் பிரைட்டனாக தான் நேரில் வந்து தெரிஞ்சிச்சு. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து ஐப்ரோ மட்டும் நான் வந்து லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக இன்றைக்கி வந்து மஸ்காரா வந்து போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மஸ்காராவோட கர்லர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவே எனக்கு வந்து நல்லா என்ஹான்ஸாக வந்து தெரியுது. என்னோடய ஐலாஷ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக வந்து பெருசான மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்போட என்னோடய மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து காலேஜுக்குமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆஃபீஸ்க்குமே நீங்கள் வந்து போட்டுட்டு போகலாம். ஸோ ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. நான் கிளம்பிட்டு வர்றதுக்குள்ளே அக்கா வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டா. அம்மா வந்து தன்விக்கு சாப்பாடு வந்து ஊட்டுறதுக்காக தன்விக்கை தூக்கிட்டு கொஞ்சம் வெளியே வந்து போயிருந்தாங்க. வெஜ் புலாவும் அண்ட் மஷ்ரூம் கிரேவியுமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் வந்து பார்த்துட்டே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் கிளம்பும்போது அம்மா வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தன்விக்கை வந்து மேனேஜ் பண்ணணும். இதுவே நாங்கள் திருநெல்வேலி தானே போகிறோம், அங்கே ஆச்சி வீடு இருக்கிறதுனால நீங்கள் அங்கே வந்து இருந்துக்கோங்க தன்விக்கை வச்சுக்கிட்டு. நான் ஆச்சியுமே வந்து தன்விக்கை பார்த்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவன் அழுதா கூட பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து தன்விக்கை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அம்மா வந்து ஆச்சி வீட்டில் தான் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் வந்து போக போகிறோம். காரில் போகும்போது தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக தன்விக் வந்து என் மேலே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தான். அக்காவும் என் மேலே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தா. அந்த வீடியோ தான் இது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவலில் நாங்கள் வந்து ஆச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே அங்கே நாவல் பழம் வந்து வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டைனிங் டேபிளில் வந்து கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் எள்ளு மிட்டாய் வந்து வச்சுருந்தாங்க. நானும் அக்காவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அத்தாவுமே வந்து எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம். எதுக்கு மேலாம் இன்னும் டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக கேஷுவலாக தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா அவள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா.
இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிற இடம் வந்து நெல்லையப்பர் கோவில் சைடில் நிறைய கடையாக இருக்கும் இல்லையா, அங்கே தான் நாங்கள் போயிட்டு இப்போ ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து கமர்ஷியல் அண்ட் அது போக வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் இந்த மாதிரி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஒரு கடையாக நாங்கள் வந்து ஏறி இறங்கி வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டாய்ஸ் கடை வந்து பார்த்தோம். சரி ஓகே, தன்விக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அத்தா வந்து கொஞ்சம் அனிமல்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் எனக்கு இந்த டாக் வந்து வாங்கணும், ஆன்லைன்லேயே நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த டாக் வந்து எனக்கு ரொம்ப ப்ரைஸிங்காக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கவே இல்லை. சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா இந்த டாக் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுவோம், ஏன்னா அது வந்து டபக்குன்னு துள்ளிரும். ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் பயந்துருக்கோம். ஸோ தன்விக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து இதை வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லை, அவனுக்கு நான் நிறைய வந்து ஆன்லைனில் திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். பட் அதெல்லாமே ஒரே நிமிஷத்தில் அவன் போட்டு உடச்சி தூக்கி போட்டு எல்லாமே வந்து பண்ணிடுவான். பட் இருந்தாலும் தன்விக்கு வந்து ஹாப்பியாக இருப்பான். புது புது குட்டி குட்டி டாய்ஸாக வந்து பார்க்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கிறதுனால நான் நிறைய திங்ஸ் வந்து ஆன்லைன்லேயுமே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இங்கேயுமே நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து அம்மா தன்விக்கு வச்சுட்டு வீட்டில் இருக்காங்க இல்லையா, எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி தம்பி மடியில், அதாவது என் தம்பி மடியில் வந்து படுத்து கிடந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், இருக்கான் அமைதியாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நாங்களுமே வந்து ரீச் ஆகிட்டோம் ஆச்சு வீட்டில். நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆகிட்டு, அரௌண்ட் 10 கிட்ட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அமுல் டெசர்ட் அண்ட் இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட வரலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு தான் வச்சுருந்தோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆன்லைனில் வந்து எப்போ க்ளோசிங் டைம் பார்த்தோம் 11 சொல்லிட்டாங்க. இங்கே கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் அங்கே போயிட்டு ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாளில் போனதுனால ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் 150க்கு ஒரு பெரிய கப்பில் வந்து கோல்டு காஃபிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நானே நினச்சேன் எப்படிடா இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் இந்த வாட்டி ப்ரைஸ் எல்லாமே ஹை ஆகிட்டு, பட் டேஸ்ட் எல்லாமே செம்மையாக வந்து இருந்துச்சு. அன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால அப்பாவும் அத்தானும் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றாங்க. நான், அம்மா, அக்கா நாங்கள் 3 பேரும் வந்து நான்வெஜ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ நான்வெஜ்ஜில் வந்து தந்தூரி பீஸா அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தோம். மெயினாக இவங்களோட ஆம்பியன்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே கொஞ்சம் உட்காந்து அக்காவையும் தன்விக்கையும் வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அத்தானுமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களையுமே வச்சு நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். தன்விக் வந்து அங்கே ஒரு ஃபிஷ் தொட்டி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து குட்டி குட்டி ஃபிஷ் வந்து அங்கேயுமே வந்து போயிட்டு இருந்தது. அதை காமிச்சதுமே தன்விக் வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். ஸோ அதை காட்டுன்னு சொல்லிட்டு என்னை காமிச்சிட்டு இருந்தனால அவனுக்கு கொஞ்சம் நேரம் அங்கே தூக்கி வந்து வச்சு அவனை காட்டிகிட்டு இருந்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. ஸோ அப்பா வந்து பைக்கில் அவனை வந்து வச்சு கூப்பிட்டு போனாங்க. பட் அவன் வந்து பைக்லேருந்து தூக்கினா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷன் தான் வந்து அவன் கொடுத்துட்டு இருந்தான். அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து வீட்டிலே வந்து கோல்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அத்தா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும், வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் டேஸ்ட் பண்ணல, அவங்க டேஸ்ட் பண்ணி சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அக்காவுமே வந்து டேஸ்ட் பண்ணி டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்கிட்ட சொன்னான். ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. அன்றைக்கி நான் போடும்போதே எனக்கு வந்து ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட ரெசிபி வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.